மனசில் தடையில்லாத வாழ்வினை நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரப்போகிறாங்க. கிரகங்கள் நல்ல இடத்துல சூரிய பகவான் ராசிநாதன் இப்பொழுது 11ஆம் இடத்துக்கு 15 தேதிக்கு அப்புறம் வருவதால் குரு புத ஆதித்ய யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதித்ய யோகத்தோட புதன் ஆதித்யோட உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போது. ஒரு தலைமை பொறுப்பு பதவியும் நம்மளுக்கு வந்து சேர்றதுக்கான காலம் வருது. அது நேராக 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பார்வையெல்லாம் அந்த 5ஆம் இடத்துல கிடைக்கிறதால உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலம். ஐயா, சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்ட உறவுகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, காதல் திருமணம் தடையாக இருந்தால் அவையெல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். அந்த சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்புகள் இனி இந்த மாதமே நம்மளுக்கு ஏற்பட போது. நல்ல முன்னேற்றம் தருகின்ற அமைப்பாக இந்த மாதம் இருக்கும் ஐயா. அதுவும் இல்லாமல் சுக்கிரனோட பார்வை நேரடியாக 3ஆம் இடத்துல பதியத்தால் கம்யூனிகேஷன் நன்றாக இருக்கும். கவலையே படாது. இது வரைக்கும் கம்யூனிகேஷன் கட்டாயி போயிருந்தால் அவருடைய வீட்டை அவரே பார்க்குறதால கம்யூனிகேஷன் அதிகரிக்கும். வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும். சொன்ன வேலைகள் நடக்கும். அரசாங்க தரப்பில் இருந்து வந்த தடைகள் விலகும். நல்ல முன்னேற்றம் தருகின்ற மாதமாக இந்த மாதம் ஓரளவுக்கு, அதாவது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நம்ம இருக்கும். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது ஜூன் மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். இந்த 2025 ஜூன் மாதம், இந்த மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் சனி பகவான் மீனத்திலையும், காலபுருஷ தத்துவத்துக்கு முதலிடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவானும் இடம்பெயர்ந்துருவார். சூரிய பகவான் ரிஷபத்திலையும், 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷத்தில் புதன் குரு சேர்க்கை பெற்றும், 4ஆம் இடம் என்று சொல்ல இடத்துல செவ்வாய் பகவான் அவரும் இடம்பெயர்ந்து சிம்மத்துக்கு இடம்பெயர்வதும், 5ஆம் அதாவது சிம்மத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் அவரும் இடம்பெயர்ந்துட்டார். இதுவரைக்கும் இல்லாத ராகு பகவானுடைய பெயர்ச்சியும் நம்மளுக்கு நடைபெற்றது போன மாதம். அந்த ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கார். இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இளமையை வைத்து பார்த்து இந்த மாதத்தின் பலாபலங்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போதை விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எவ்வாறு இருக்க போகுது? 1/6/2025 முதல் 30/6/2025 வரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் நம்மளுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இது வரைக்கும் 11ஆம் இடத்தில் இருக்கார். ஒரு பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட்டு நிற்கிறதுக்கான அமைப்பாக இந்த காலம் இருக்குது. அஷ்டமத்து சனியாக இருக்கின்றாலும் பரவாயில்லை, அதை சமாளிக்கிற அளவுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் குரு பகவான் கொடுத்து கொண்டே இருப்பார். தைரியத்தோடு இருங்கய்யா. உங்கள் வாழ்க்கையில் எல்லா இடர்களையும் தாங்கக்கூடிய அமைப்பு. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி என்று சொன்னார்கள், இல்லைன்னு சொல்லலை. அந்த பகவானுடைய அமைப்பு வேலை சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தடைகளை கொடுத்து தான் கடைசியில் தான் வின் பண்ண வைப்பார். அதாவது முயற்சி, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று சொல்கிறோமில்ல, விடாமுயற்சியை நாம் செய்து கொண்டால்தான் நம்ம வாழ்க்கை தரம் உயர்ந்து. வேலை அமைப்புகள் கடினமாக இருந்தாலும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் இது வரைக்கும் 12ஆம் இடத்தில் இருந்து விரயத்தை கொடுத்துருந்தார் பாருங்க, அவர் இப்போ ராசிக்குள்ளே வரார். 9ஆம் தேதிக்கு அப்புறம் ராசிக்குள்ளே வருவதால், ஏற்கனவே கேது பகவானும் இருக்கார், இப்போ இந்த நேரத்தில் செவ்வாய் பகவானும் கூட சேர்ந்து வருவதால் பொறுமை நிதானம் தேவை. இந்த நேரத்தில் பொறுமையோடும் நிதானத்தோடு தேவை. வீடு சார்ந்த விஷயத்துலையும் சரி, தாயார் உடல்நலத்திலையும் சரி நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். இந்த நேரத்தில் தாயாரின் உடல்நலத்திலையும் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாக, ஏன்னா 4ஆம் அதிபதி அவரே தான். அவர் கேதுவோடு சம்பந்தப்படும் போது தான் தாயாருக்கு இழப்புகள், இந்த உடல் சார்ந்த விஷயத்தில் பிணிகள் ஏற்படக்கூடிய காலமெல்லாம் ஏற்படும். இல்லை தாயாருக்கு இந்த சர்ஜரி சார்ந்த விஷயங்களை நாம் எடுக்கிற மாதிரி தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கும். இதெல்லாம் தொடர்ச்சியாக நம்மளுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி தொந்தரவுகள் நம்மளுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். நாமும் என்னவோ தவறு பண்ணிட்டோம், அந்த தவறை நாம் திருத்தி கொள்ள வேண்டும். உண்மையை சொல்லாமல் சென்று விட்டோமோ அந்த உண்மையை நாம் இப்பொழுது சொன்று விடுவோம். அவங்களுக்கு நம்மளுக்கு நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படின்ற எண்ணத்துக்கும் தைரியத்தையும் கொடுக்க போகிறார் நம்மளுக்கு. இது வரைக்கும் மறைச்சு ஒரு பொய்க்கு 100 பொய் சொல்லியாச்சு. இனி பொய் சொல்ல வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. குரு பகவான் உங்களை காத்துருளக்கூடிய காலம். 11ஆம் இடத்துல குரு ப்ளஸ் புதன், அதாவது எப்படி சொல்கிறதுனா வின்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான். 8ஆம் இடத்துல சனி பகவான், நான் இல்லைன்னு சொல்ல, 7ஆம் இடத்துல ராகு பகவான். மனசில் தடையில்லாத வாழ்வினை நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரப்போகிறாங்க. கிரகங்கள் நல்ல இடத்துல சூரிய பகவான் ராசிநாதன் இப்பொழுது 11ஆம் இடத்துக்கு 15 தேதிக்கு அப்புறம் வருவதால் குரு புத ஆதித்ய யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதித்ய யோகத்தோட புதன் ஆதித்யோட உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போது. ஒரு தலைமை பொறுப்பு பதவியும் நம்மளுக்கு வந்து சேர்றதுக்கான காலம் வருது. அது நேராக 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பார்வையெல்லாம் அந்த 5ஆம் இடத்துல கிடைக்கிறதால உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலம். ஐயா, சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை,
குடும்பத்தில் ஏற்பட்ட உறவுகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, காதல் திருமணம் தடையாக இருந்தால் அவையெல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். அந்த சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்புகள் இனி இந்த மாதமே நம்மளுக்கு ஏற்பட போது நல்ல முன்னேற்றம் தருகின்ற அமைப்பாக இந்த மாதம் இருக்கும் ஐயா. அதுவும் இல்லாமல் சுக்கிரனோட பார்வை நேரடியாக 3ஆம் இடத்துல பதியத்தால் கம்யூனிகேஷன் நன்றாக இருக்கும், கவலையே படாது. இது வரைக்கும் கம்யூனிகேஷன் கட்டாயி போயிருந்தால் அவருடைய வீட்டை அவரே பார்க்குறதால கம்யூனிகேஷன் அதிகரிக்கும், வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும், சொன்ன வேலைகள் நடக்கும், அரசாங்க தரப்பில் இருந்து வந்த தடைகள் விலகும், நல்ல முன்னேற்றம் தருகின்ற மாதமாக இந்த மாதம் ஓரளவுக்கு, அதாவது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நம்ம இருப்போம். தவறான பிரச்சனையோ தவறான வேலைகளோ எவ்வளவோ நடைபெற்றாலும் அதையும் சந்தித்து நாம் மீட்டெடுக்கக்கூடிய காலம் வந்துடும். பயப்பட தேவையில்லை. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடை இந்த மாதம் விலகக்கூடிய காலம். வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகும். திருமண பந்தம் திருமண உறவுகள் சேர்க்கறதுக்கான காலமாக இந்த காலம் இருக்கும் ஐயா. ஐயா என்ன சாமி கால சர்பதம், அதெல்லாம் எதுவும் கிடையாது. 7ஆம் இடத்துல ராகு பகவான், காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய உடனுக்குடனே இவர் கொடுக்காத விஷயத்தை அனைத்தையும் ராகு பகவான் கொடுத்து விட்டு செல்வார். காதல் இல்லாதவர் கூட இப்போ காதல் வருகின்ற காலம், காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் எல்லாம் ஏற்பட போகுது. காலம் சார்ந்த விஷயந்தான் கால சர்பதோஷம். காலத்தால் ஏற்படக்கூடிய தோஷம்தான் கால சர்பதோஷம். தயவு செய்து அதை புரிஞ்சுக்கணும். அந்த தோஷமெல்லாம் தானாக விலகும். இறைவன் குரு பகவான் பார்க்கப்படும் பொழுது 7ஆம் இடத்தை நேரடியாக அவர் பார்க்குறார். அவருடைய சிறப்பு பார்வையால் என்னென்ன பாக்கியம் கிடைக்காம போனதோ அனைத்து செல்வங்களும் லாட்டரி யோகங்களும் எல்லாத்தையும் கொடுக்க போகிறான். நல்லதும் கொடுக்க போகிறாங்க ஐயா. பொறுமையோடு இருங்க. உங்களுக்கு என்னென்ன பெறணுமோ அனைத்தையும் அந்த ராகு பகவான் கொடுத்துட்டு போவார். எதை கண்டு நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை. செல்வங்களாகட்டும், வருமானமாகட்டும், நீண்ட தூர பயணங்களாகட்டும், வேலை மாற்றங்களாகட்டும், எல்லாமே இனிது. இந்த மாதத்துலேருந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. முன்ன இருந்த நிலைமையோட இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. ரொம்ப டார்ச்சர்லாம் அனுபவிச்சிட்டேன். கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை எல்லாமே நம்மளை சுற்றி அடித்ததெல்லாம் போக அந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதி 2ஆம் அதிபதி தான் நம்ம பார்த்துக்கணும். அவர் ஆட்சி பெற்று அங்கே காணப்படுவதால் புதன் பகவான் தான் ஏழுமலையான். கிரகங்கள் சூரிய பகவானோடு சேர்ந்து நம்மளுக்கு குரு பகவானும் சேர்ந்து இருப்பதால் இந்த மாதம் வெற்றி தரக்கூடிய மாதம் என்றே நீங்கள் சொல்லலாம். சிம்மராசி பொறுத்த வரைக்கும் உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொந்தரவு விலகும். இந்த வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதெல்லாம் இரவு நேரம் பயணம் கொஞ்சம் பொறுத்து போங்க. எது சென்றாலும் இந்த இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது சிம்மராசிக்காரங்களுக்கு. வண்டி வாகனத்தில் வித்தை காட்டுறது, தேவையில்லாத விஷயத்தை நாம் இந்த மது சார்ந்த விஷயங்கள்லாம் போட்டுட்டு கண்ணாமண்ணான்னு வண்டி ஓட்டுறது, இந்த மாதிரி தவறான பாதைகள் எடுத்து செல்லாமல் இருப்பதும் ரொம்ப நன்மையை தரும். இல்லீகல் உறவு இதெல்லாம் இப்போது தடுத்து நிறுத்தி இறைவனை ஆட்கொள்ளக்கூடிய காலம். இந்த நேரத்தில் இந்த தவறான பாதையோ தவறான விஷயமோ நீங்கள் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு சனி பகவான் நேரடியாக 2ஆம் இடத்தை பார்க்குறார். தண்டனைக்குரியக்கூடிய காலமாக மாறிவிடும். பொறுமை தேவை, நிதானம் தேவை. வேலை சார்ந்த விஷயத்தில் தடைகள் இருக்கும், ஆனால் கடைசியில் தான் வெற்றி கிடைக்கும் ஐயா. அதையும் சொல்லிடுறேன். எந்த வேலை எடுத்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை செய்கின்ற பாக்கியம் மட்டுமே இருக்கும். ஆனால் வெற்றி என்பது உங்களுடையதாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் பார்வைக்கென்று ஒரு பதிலும் உண்டு. கடைசி வரைக்கும் போராடி நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அதிகப்படியாக ஆசை தூண்டிவிடக்கூடிய காலம் வருது. அதனால் பொறுமை தேவை. இந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த காரணத்தை கொண்டும் எடுத்து கொடுக்காதீங்க. யாருக்கும் இந்த மாதத்தில் கையெழுத்து என்பதோ கையெழுப்பமோ இல்லை கொடுக்கலோ இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது மிகவும் நன்மையை தரும். 10ஆம் இடத்துலையோ அல்லது 11ஆம் இடத்துலையோ குரு பகவான் மட்டும்தான் இருக்கார். மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை சுவாமி. அதனால தான் சொல்கிறேன், ஓரளவுக்கு நாம் மெயின்டைன் பண்ணி நாம் வாழ்ந்து விடலாம். இந்த வருகின்ற 2.5 ஆண்டு காலம் குரு பகவானுடைய துணை கொண்டு, குரு என்று சொன்னாலே ஒளி அமைப்பு என்று சொல்கிறதில்லை, அந்த அவருடைய துணை கொண்டு நாம் வாழ்ந்து விடலாம். இந்த மாதம் நன்றாக இருக்கக்கூடிய மாதமாக மாறப்போகுது. 15 தேதிக்கு அப்புறம் வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறோம். பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த தொந்தரவுகள் இந்த மாதம் 15 தேதிக்கு அப்புறம் அவங்க உடல் சார்ந்த விஷயத்தில் ஏற்பட்டு வந்த பிணிகளாகட்டும், அவங்க கல்வியில் ஏற்பட்ட வந்த தடைகளாகட்டும் விலகக்கூடிய காலமாகவும் இருக்குது ஐயா. அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், போக்குவரத்து எல்லா மாதிரி விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ, அல்லது வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் இந்த நேரத்தில் ஏற்படும் சாமி. ஏற்கனவே அதில் தான் நிறைய பிரச்சனை. திரும்பவும் இறைவன் நம்மளுக்கு ஆட்கொள்ளக்கூடிய காலம் வந்துடுச்சு. அதனால் நீங்கள் தொடக்கூடிய வேலைகள் அனைத்திலும் வெற்றி கொடுத்தக்கூடிய அமைப்பு தான். தடையாக இருந்து வந்த திருமணம் சார்ந்த விஷயங்களோ இனி பிள்ளைப்படையும் சாமி. பயப்படவே தேவையில்லை. இந்த கால சர்ப தோஷங்க இதெல்லாம் நீங்கள் நினைக்காதே. இறைவன் நம்மளை ஆட்கொள்வார்.
எல்லாத்தையும் இறைவனால் தான் நாம் ஆட்கொள்ளப்படும். நாமளும் ஒரு பொம்மை மாதிரி தான். அவர் ஆட்டி வைக்கின்றார், நாம் ஆடுகின்றோம், அவ்வளோதானே கண்டி. மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. நல்ல ஒரு நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடைபெறப் போது. நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த வேலை வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கக்கூடிய காலம். நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த கல்வியில் இருந்து வந்த பிரச்சனை, அதை நம்ம படிக்க முடியல சுவாமி, இதை படிச்சுட்டுனா ஓரளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணி வெளியே வந்துடுவேன். வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியமோ அல்லது வெளிநாடு செல்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் நல்ல முறையில் இருக்குது. பயப்படவே தேவையில்லை. உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும். நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர அந்த திருத்தணியை சென்று வாருங்கள். குடும்பத்தோடு போங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.